கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்துக்கு வீடியோ எப்படி சிம்பிளாக இந்த வீடியோ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நீங்கள் லைட்டாக ஸ்கிப் பண்ணாக்கோ வீடியோ என்னென்னு சொல்லியிருக்கோம், எப்படி மேக் பண்ணிக்கோம், ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் போயிடும். இப்போ தான் நீங்கள் முதல் நம்ம சேனலுக்கு வந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரியான 3D வீடியோ எப்படி சிம்பிளாக உங்கள்கிட்ட கலெக்ட் மோஷன் ஆப்பர்ஸ் மேக் பண்ண போகிறோம். அந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோ என்ன டிப்ஸ் வரைக்கும் எப்படி மேக் பண்ண சிம்பிளாக தெரியும். நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட என்ன டிப்ஸ் வரைக்கும் எப்படி மேக் பண்ண தெரியும் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்காம இருக்கும் கிளிக் பண்ணி அனுப்பிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோ போகிறப்ப அடுத்தது நோட்டிஃபிகேஷன் மறக்காம மாதிரி இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்கள்கிட்ட கலெக்ட் மோஷன்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி வரும். கீழே பென்சில் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கடைசியில் பென்சில் ஐக்கமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரெசல்யூஷன் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இங்கே 1000 இருப்பீங்க. இந்த 2340 வச்சுட்டு கீழே கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்க. நான் யூஸ் பண்ணி காலையில் டெலிகிராம் சேனல் கொடுத்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ வச்சு நான் வந்துட்டு பிரிவில் பார்த்த வீடியோன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டேரெக்டாக ஆடியோ கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்ட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து டேரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பேன். அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இங்கே வீடியோ வந்து ஆடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன்ட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ டேரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான்ட்டு இப்போ இந்த ஆடியோ வந்து ஒரு 29 செகண்டுக்கு உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுக்கு வந்து ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா முதல்ல சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி ஆல் மீடியம் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்ட்டு டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கன்ட்டு யூஸ் பண்ணிக்க ஃபோட்டோ பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த ஆடியோ இந்த பிளாக் ஸ்கிரீன் வீடியோ எல்லாம் டெலிகிராம் சேனல் டேரக்ட்லாம் கொடுத்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்ட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோ வந்து இதான். அதை ஆட் பண்ணக்கப்புறம் வீடியோ எண்ட் வைஸ் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்து கொஞ்சம் லைட்டாக ஜூம் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிற இமேஜுக்கு வந்து இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு Q-Shift ஒரு எஃபெக்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் அதோட வேல்யூ 0 வச்சுக்கோங்க. எண்டிங்க்கு போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே 1x தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு 5x மேலே வரமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 5x மேலே வரமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டு நான் 6x வச்சுக்கிறேன் சொல்லி காமிக்காக. நீங்கள் மினிமம் 5x மேலே வரமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் போய் டெலிகிராம் சேனல் கொடுத்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள்ட்டு செகண்ட் இமேஜ் வந்து இதை இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி மேலே ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த கிராஸ் வந்து கீழே வர அளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கிராஸ் கீழே வர அளவுக்கு வச்சுட்டு இது இப்போ ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள்ட்டு ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கை கிளிக் பண்ணிட்டு மூவ்மெண்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஒரு 50 செகண்டுக்கு பார்த்தீங்களா பாதிக்கு பாதி வேல்யூ அங்கே போய்ட்டு நோ கீ ஃப்ரேம். அடுத்து எண்டிங் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் எல்லாமே மூவ்மெண்ட்டாக சேர்ந்து கீ ஃப்ரேம் வைக்கணுங்கன்ட்டு இப்போ ஸ்டார்டிங் போய்ட்டு அதை அப்படியே கொண்டு இந்த இலையை வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. நான் தலை வைக்காமல் கையாக தள்ளி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த இலை லைட்டாக தேடி நம்ம பார்க்குறதுக்கு இப்போ சென்டருக்கு போய்ட்டு இந்த பக்கம் இந்த அப்படியே இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. எண்டிங் போய்ட்டு திருப்பி இது ஃபுல்லாக இங்கிட்ட வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வந்து இது வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேஞ்சு கொடுத்துருப்பேன். அந்த பேஞ்சை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணர் பேஞ்சு அந்த இது வந்து உங்களுக்கு அதை இம்போர்ட் பண்ணிக்காரும் இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி கொண்டு போய்க்கோ. நீங்கள்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த பேஞ்சு வந்து கிராஸ் பேஞ்சு வந்து நல்லா பார்க்கணும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ கொஞ்சம் கிருஷ்ணர் பேஞ்சுக்கு வந்து லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். அப்படியே வைக்கணும் வச்சுக்க. நான் மூவ் பண்ணிக்கிறேன். இதே மூவ்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து 15 செகண்ட்க்கு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இப்போ ஸ்டார்டிங் போய்ட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்து இப்படி வச்சுக்கோங்க.
15 செகண்ட் போய்ட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. எண்டிங் போய்ட்டு திருப்பி இந்த கீ ஃப்ரேம் இங்கிட்ட வச்சுக்கோங்க. இதை ப்ளே பண்ணி பாருங்களேன். கரெக்டாக வரும். இப்போ இதுக்காக வந்து இந்த தண்ணி உங்களுக்கு வந்து தெரியும், ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே தண்ணி வந்து அலை அடிக்கிற மாதிரியே போகுது. இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ மேனேஜ்மெண்ட் 11 கொடுத்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்கன்ட்டு அது வந்து உங்களுக்கு இதான். இதை கொஞ்சம் லைட்டு ஜூம் மட்டும் பண்ணிக்கோங்கன்ட்டு ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே கொண்டு போய் எல்லாத்துக்கும் பின்னாடி வச்சுக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு முன்னாடி மீதுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ இதை ப்ளே பண்ணுங்களேன். அப்படி தண்ணி வந்து அப்படியே அலை அடிக்கிற மாதிரி தெரியும். கீழேருந்து வர்ற தண்ணி வந்து உங்களுக்கு அப்படி தண்ணி ஓடுற மாதிரியே தெரியும். உங்களுக்கு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னு தெரியும். உங்களுக்கு வந்து அதுக்காக நான் பிளாக் ஸ்க்ரீன் இம்போர்ட் பண்ணுறேன். நீங்கள்ன்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஏற்றி வச்சுக்கோங்க. பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் அப்படி தண்ணி வந்து அப்படி கொஞ்சம் அப்படி தாவி வர மாதிரி அலை அடிக்கிற மாதிரி தெரியும் நமக்கு வந்து. அதுக்காக கீழே இம்போர்ட் பண்ணுறேன் நீங்கள்ன்ட்டு. இதுக்கப்புறம் வந்து ப்ளஸை கிளிக் பண்ணிட்டு சேஃப்ஸில் போய்ட்டு ரெக்டாங்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோ எண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஃபீல்ட் ஆஃப் எஃபெக்ட்டுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த எதுன்னு தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்டார் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அதை இம்போர்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குற வேலையை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள்ன்ட்டு ஃபஸ்ட் வந்து அந்த ஆஃப் செட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒய்க்கு போய்ட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் அதோட வேலையை வந்து எவ்வளோ கேம் பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் வச்சுக்கோங்க. நீங்கள்ன்ட்டு 1500 சம்திங் வந்து 1500 1600 வச்சுக்கிறேன். இப்போ எண்டிங் போய்ட்டு கீ ஃப்ரேம் அப்படியே 0க்கு மாற்றிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்கேலை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து 0.30 இருக்கட்டும். எண்டிங் கீ ஃப்ரேம் வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க. 5 இல்லை 6 கூட வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் வந்து. இதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நீங்கள்ன்ட்டு அப்படியே கொண்டு போய் கிருஷ்ண பேஞ்சுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நீங்கள்ன்ட்டு தான் இப்போ ப்ளே பண்ணுங்களேன். இப்போ தான் கரெக்டாக அவங்க வந்திருக்கும். இப்போ இதுக்கு மாதிரி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு 1008 வைக்காமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாதிரி 60 fps பேமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 30 fps உங்களுக்கு கிழிச்சு வச்சுக்கோங்களேன். ஃபுல் வச்ச கூட 30 fps தான் வரும். அதுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போய்ட்டு 60 fps மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே 60 fps ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாருக்குமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கா, கம்பல்சரி எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகும். இது வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து வெளியே கூட சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம். உள்ளே வந்து நீங்கள் செட்டிங்கில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணால் எல்லாத்தையும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல, ஏன்னா வீடியோ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு பேண்டா கம்ப்ரஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணால் மட்டும் கொஞ்சம் கூட கோட் லாஸே ஆகாது. அப்படின்னா நமக்கு வந்து எடிட் பண்ணுற வீடியோ ஃபுல் HD அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிக்கும் போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படின்னு மறக்காம ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பசங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அடுத்த இந்த மாதிரி வீடியோ பண்ண ஒரு டீசன் மறக்காம வரும். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.